ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டன் டன் டன். இன்றைக்கி டைம் வச்சு சமைக்க போகிறேன். அது வேகமாக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு என் ஹஸ்பண்டு. எவ்வளோ டைமில் சமைக்கிறேன் அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணலையா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ டைமில் சமைக்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடை கடை லைட்ரு எங்கப்பா? லைட்ரு வந்துருச்சு. பற்ற வச்சிடலாம். அட கொடுமை ஆன் பண்ணுங்கப்பா. எனக்கு வந்து சோதனையா? டைமரை வேறு வச்சுட்டு இவ்வளோ சொதப்பி பண்ணுறீங்க. அவான் கைப்பில்லை ஆனாட்டாப்பு. அது ஏதோ சாமியார் சொல்கிறாங்கல்ல, யாரோ அது என்ன, அது சாமியார் பேர் கூட தெரியலையே, மறந்துட்டனே. என்ன சாமியார்? கொஞ்சம் கடலை என்னென்ன சமைக்க போகிறேன் அதை சொல்லவே இல்லை. என்னென்ன சமைக்க போகிறேன்னா, செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அப்புறம் சப்பாத்தி. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலி ஒரு சப்பாத்தி ரோல் நானே செஞ்சு சாப்பிடுவேன். உங்களுக்குலாம் தர மாட்டேன். பாப்பா நீ செய்ய அப்புறம் பார்த்துக்கோ தெரியாது. அது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ப்பா. சரி டைம் ஆச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகுது. 2 நிமிஷம் ஆகுதா? சமைச்சிருவேன். காமன் நேரத்தில் சமைக்கிறாங்களா? என்னங்க காமன் நேரத்தில் சமைக்கிறாங்களா? சரி சமைச்சாங்க. காமன் நேரம் ஓ 2 நிமிஷம் ஆச்சா? சமைச்சிருவேன். வேகணுமா உங்களுக்கு? சிக்கன் வேகணுமா வேக வேண்டாமா? வேகணும்ல. வேகணுமா? வேகமாக இதுக்கு சமைக்கணும். பச்சை எடுத்து கொடுத்தா அப்படி தின்னுட்டு போயிடுவோன்னு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ண்ணே. சேலஞ்ச் பண்ணோமே சாப்பாடு எப்படி வரும் அந்த பயமே இல்லை. கேட்டது காமன் நேரத்தில் சமையல் முடிஞ்சிடும் அப்படின்னா சரி அதே சரி பார்ப்போம் அப்படின்னா செக் பண்ணுறதா வச்சு கையில் கிடச்சதுலாம் அடி போட்டுக்கிட்டு இருக்கேன். அது முக்கியமான ஒன்று, ஒரு பொருளை காணுமா? தேர்றதுல டைம் ஓடிது. ஐயோ எல்லாம் இதாக இருக்கு. எல்லாம் பக்கத்தில் அவ்வளோ எல்லாம் இருக்குல்ல. அது கருவேப்பில்லை. பட்டை ரெடி பண்ணிடுவேன். டோன்ட் ஃபீல். கேஸ் மட்டும் காலியாக இருந்தால் போதும். அதை சொல்லிட்டு நான் கேஸ் காலியாக போதும். செஞ்சுட்டு இருக்கும்போதே கேஸ் காலியாகணும். அதோட அவ்வளோதான் நம்ம பொருள். சூடு ஏறிட்டாப்புல சோம்பு பொருளை பார்த்தியா? என்னை டைவர்ட் பண்ணுறதே நீங்கள் தாங்க. நானும் ஏங்க சீரியல் லைட்டாக காணும்னா எப்படி ஆக்ட் பண்ணிப்பாங்க? சீரியல் காணும். ஐயோ சீரியல் நீ நல்லா ஆக்ட் பண்ணுற. அவைய பண்ணுறாங்களோ இல்லையோ? லைட்டாக காணும். அடுத்தது ஆத்தா மகமாயி என் மருமக எப்படி சமைக்க போகிறான்னு தெரியலையே, என் மகன் எப்படி சமைக்க போகிறான்னு தெரியலையே, லைட்டாக கொண்டாந்து கொடுக்குறேன். அதானே எடுப்பாங்க. தெரியல நான் சீரியலும் பார்க்குறது. அப்படியே மகமாங்க. அது இந்த ஹிந்தி சீரியல் டபுள் சீரியல் போடுவாங்கன்னா அது ஒரு சீரியல் அப்படி நமக்கு நெஞ்சு அடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி டெஸ்ட்டுண்ணா. இது பாரு, கருவேப்பிலை வச்சோன்னா எப்போ பார்த்தாலும் அப்படி கொச்சோடு கொண்டு வந்துடுங்க. இதுன்னு பார்த்தோம் சீக்கிரம் சமையல் முடிஞ்சிருங்க. மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுட்டேன். அது சேலஞ்சில் வரும். என்னது சிக்கனா? சிக்கன் இது போய் போட போறியா? இல்லை ஓமைக்கா. நான் என்னை பார்த்தா எப்படி தெரியும்? தெரியல. சேலஞ்சு கொண்டு போட்டு மொத்தமாக அள்ளி போட்டு தான். 65 ரோலுக்கு இது போதுமா? 65 ரோலுக்கா? சிக்கன் 65 ப்ளஸ் சிக்கன் ரோலுக்கு இது போதுமா? தெரியல. போதும். எனக்கு மட்டும்தான் ரோலு. அப்போ போதும். போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே இதில் எங்கள் சிக்கன் 65 பவுட்ரு. எனக்கு நீங்கள் சொன்ன டைட்டுக்குள்ளே சமையல் கொஞ்சம் ஃப்ளேவர் இறங்கணும்னு லைட்டாக போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே. தென் சிறிதளவு தயிர். ஒய்டா ஒய் அவுட்டரில் சமைச்சா பண்ணுதுப்பா. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்ன பண்ணுற? சமைக்கிறேன். டோன்ட் டிஸ்டர்ப். வேறு என்ன போடுறோம்? உப்பு. இதுக்கு கிறிஸ்டல்ஸ் பார்த்து ரெட் கலர். கிறிஸ்டல் சால்ட்டு,
கிறிஸ்டல் சால்ட்டில் கிறிஸ்டல் சால்ட் அரைச்சி வச்சுக்கேன் வளருது வாய். ஆஃப் லெமன் தரும் ரொம்ப கம்மியாக. அதை கார்ன்ஃப்ளவர் மாவு எடுங்க. அது இங்கே இருக்குது. அந்த தான் இருக்குது. சேலஞ்சு சொல்லிட்டு மிரட்டுறாயா. கொஞ்சம் கலர் போடும். ஐயோ கொஞ்சம் நல்லா போச்சு. மிளகாய்க்கு எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு? 5 நிமிஷம் ஆச்சு. எனக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணு. இன்னைக்கு நம்ம வீட்டில் எக் இல்லை. கிடாப்புல கிடந்துச்சு, கோழி கிடாப்புல. அது நாட்டுக்கோழி முட்டை தானே. அந்த கோழிட்ட ஒவ்வொரு முட்டையை ஆட்டையை போட்டு அந்த கோழி இடத்தையே காலி பண்ணிட்டு போயிடுச்சு வேறு இடத்துக்கு முட்டையில். அதான் இன்னைக்கு ஒரு முட்டை மட்டும் தான் கிடந்துச்சு. இன்னைக்கு ஒரு முட்டை மட்டும் தான் கிடந்துச்சு. அது 6 முட்டைக்கு மேலே இருந்துச்சு. வீட்டில் ரெண்டு ரெண்டா எடுத்தீங்க. கடைசியில் அது ஒன்றே மிச்சம். எதுக்கு தான் மிச்சம் ஒன்று வச்சுருக்கீங்கன்னு தெரியலை. சைக்கிள் ஒரு தண்ணி எடுத்துக்கேன். சிக்கன் 65 ரெடிப்பா. இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எங்கிட்ட ஓட வைப்பீங்க? இல்லை அதுதான் கொஞ்சம் மசாலாஸ் அதிகமாக போட்டிருக்கேன். ஒரு டக்குன்னு ஏறி வாக்கில் 7 நிமிஷம். 7 நிமிஷம் ஆயிட்டு போகிறேன். என்னெல்லாம் கீழே விடு. ஓகே மஞ்சள் தூள். உங்களுக்குலாம் சோம்பேறி சிக்கன் தான் செஞ்சு கொடுத்துருக்கோம். சோம்பேறி சிக்கன்? அதே சோம்பேறி சிக்கன். எது? பிராய்லர் கோழி. அப்புறம் நான் சோம்பேறி சிக்கன் தனியாக வர செய்யணுமா? ஆமாம். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா மசாலா மறந்துட்டேன். மெயினாக அது என்னது இது? மசாலா அது கொஞ்சம் சிக்கனுக்கு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தெரியுது ஆகியம் எப்படி இருக்கு? தள்ளி போட்டு விடு. சாப்பிடும் போது தான் தெரியும். கடை குடு குடு. அடுப்பு பெரிய வேறு அடிக்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் தெரிய மாட்டேங்குது. வெளியே சமைக்கிறது பிரச்சனை நிறைய ஆகும். அடுப்பு மாற்றி வச்சுக்கோ. ஏன்? அதில் கொஞ்சம் இதில் இருந்தாலும் வெந்துடுது. அது ரொம்ப ஹெவியாக எரியுது. இது எரியுதா? அமர்த்தியாச்சா? இது ஆஃப் பண்ணிட்டேன். இவங்களுக்கு எரியுது தெரியலையோ? உனக்கே தெரியல, நீயே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க. எங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு யாரும் எடுத்தது? வாண்டு விளாட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இட்ஸ் டூ பேட். மறந்தேன் ஒன்றை மறந்தேன். என்னத்த? மெயினான தோசைக்கல்லை மறந்துட்டேன். கூப்பிட்டு எடுத்துகிட்ட சொல்லு. இல்லையா? அது ஒன்றும் இல்லை. ஃபாஸ்ட்டாக இருக்குது. முடிஞ்சு வேலை. அதில் சிக்கன் இனி ரெடி ஆகிடும். இனி நமக்கு அதுக்கு நம்ம வேலையில் இனி மசாலா மட்டும் ஆட் பண்ணணும். எதில்? இன்னும் மசாலா போடணுமா? மிளகாத்தூள் கொஞ்சம். ஆமாம். மல்லித்தூள் தனியாக வச்சுருக்கேன். அதை போட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டோன்னா போதும். அது வரைக்கும் கொஞ்சம் பச்சை வடை போட்டு. இதெல்லாம் ஒரே சைஸாக வருது கரெக்டாக? பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்.
சமையலுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? சமையலுக்கு கனெக்ஷன் சமையலுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? என்ன சாப்பிட்றத சோம்பேறி சிக்கனில் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சுட்டு மேரினேட்னா இருக்க மசாலாம் கொட்டிடணும். கொட்டி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு எண்ணெயில் கொண்டு போய் கொட்டணும். அதே சோம்பேறி சிக்கன். அதான் சோம்பேறி சிக்கன். அது ஒரு டைம் ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. மட்டன் சிக்கன் இல்லை என்னத்தை வதக்கிக்கிட்டு என்னத்தை அப்பப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆம்பளை கொட்டு குக்கரில் தூக்கி போடு. அப்போ அது கோழி சோம்பேறியா இல்லை மனுஷன் சோம்பேறியா? அது வந்து எல்லாரும் பேரை மட்டும் கோழிக்கு வச்சிடுறது சோம்பேறி சிக்கன். அது வந்து எதுக்கு பண்ணுறதுன்னா அந்த வேலைக்கெலாம் போகிறாங்கல்ல அவங்க வந்து அதிக நேரம் நிற்க முடியாது கிச்சனில். அது நம்ம வரது. எத்தனை சப்பாத்தி இப்போ ஊட்டிக்கிட்டே இருக்க? அதான் இந்த ஊட்டி வச்சுட்டேன்னா வெந்துடுங்க ஒரு 5 நிமிஷம். அது போய் வச்சுட்டு போய் சப்பாத்தி கல்லும் கட்டி எடுத்துருவாங்க. தோசைக்கல்லா நான் வச்சுட்டு போனால் யார் பதினொன்று டைமில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுலேயே 5 நிமிஷம் ஓடிச்சு. 5 நிமிஷம் ஓடிடுச்சு. 5 நிமிஷம் யார் ஓடுனது? அது வந்து நீ தான் ஓடணும். நீ ஓடுனா டைமர் ஓடிடுச்சு. எனக்கு இல்லைப்பா, குக்கிங் டைம் மட்டும்தான். நீங்கள் அவுட்டோரில் சமையல் அணைக்க வச்சுருந்தீங்கன்னா நேரம் முடிச்சுருந்துருக்கேன். சப்பாத்தி தேய்க்க போய் டேபிள் வேறு ஆடுது. எப்போ புரிந்து போகுது மெதுவா ஏன் எந்த மர இது ஸ்டூல் இருக்குல்ல அதில் போட்டு வைக்கணும். இல்லை இடம் இருக்குது வீட்டில். இதுதான் விழுந்துச்சுனால இருக்குது. டைமர் ஆகுது, சேலஞ்ச் ஆகுது, மணிக்கு லாபம். அது காலையில் இருக்குது. நான்வெஜ் போனேன்னு கொலை பட்டினியே வேற இருக்குது. அதில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அது வேற தான் இருக்காங்க. ஆமாம் மொத்தமாக போட்டு வாங்கி சாப்பிடுவது. மாயில விழுகுமா? அப்புறம் விழுகாதா? மாமரத்தடியில் உட்காந்து மாயில விழுகுமான்னு கேட்குறியே. அது விழு சேர்த்து போட்டு சாம என்ன போகுது? புளிக்குமா? மாடா ஆடா. கொஞ்சம் மல்லித்தூள் இது உரைக்குது பாருங்க. அது கொஞ்சமாக போடு. ரொம்ப காரமாக இருக்குது. என்னாச்சு? மசாலா பயந்துட்டேன். வைடா வை, என் டைம் இதுதான் கெடுக்குது. ஆயுதம் பண்ணலப்பா. This only 25. லைட்டாக தண்ணி கொஞ்சம் கிரேவி வேணுமோ லைட்டாக தண்ணியாக இருக்கட்டும். கிரேவி தான். கிரேவி தானே, அப்புறம் என்ன ஏதாலும் முடிஞ்சிச்சு. செட்டிநாடு குழம்புன்னு வச்சுட்டு வெறும் இது கிரேவி இது மாதிரி வச்சா மசாலா மாதிரி. எப்போ? இப்போ தான் தண்ணி ஊற்றினா தானே குழம்பு மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்தா அது எங்கே பத்தாது அது. ஏய் அதெல்லாம் ஊற்றிட்டு குடிக்கிறீங்களா? ஆமாம், சப்பாத்தி தொட்டு சாப்பிடுவாங்க. தொட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. நமக்கு அந்த பழக்கம் இல்லைப்பா. ஓ அந்த ரோலில் என்ன நினச்சிங்க? நிறைய ஊற்றிட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? ரோலில் சும்மா சப்பாத்தி தான். நான் 2 சப்பாத்தி தான். கணக்கு என்னென்ன செய்யணுமோ அது மட்டும் தான் சொன்னீங்க. ஆமாம், நான் செஞ்சுட்டேன். கமான் சைப்புல்லே
இது வாட் இஸ் திஸ்? அது சிக்கன் தான், சிக்கனோட தோல். அட பயந்துட்டேன். மரத்தடியில் இருக்கும்னே. அதில் என்ன இவ்வளோ போகுது? புரியல. இந்த மாங்காய் அது விழுந்துச்சுன்னு பார்த்தியா? நோ, எதுவும் இன்செக்ட்ஸ் எதுவும் ஆயிடுச்சு. சூடாகும் பகுதிகள் சூடே ஆக மாட்டேங்குது. என்ன நடக்குது? கோழி நடக்குதோ, ஆடு நடக்குதோ, மாடு நடக்குது. டைம் எவ்வளோ ஆயிருக்கு? 20 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இல்லை 5 நிமிஷம் அங்கிட்டு போனீங்கண்ணே. முடிஞ்சு சிக்கன் இந்த இது அவுட்டோர்லேயும் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. நாம் ஒரு புல்லப்பா. சப்பாத்தி எத்தனை சப்பாத்திஸ் மேக் பண்ணணும்? டயம் இருக்கிற வரையும் மேக் பண்ணிக்கிட்டே எல்லா சமையலும் முடிகிற வரையும். இல்லைப்பா, இது நான் இது சிக்கன் 65 பொரிச்சு எடுக்கணும். இப்போ 3 போடு. 3 டைம் இருக்கு. சப்பாத்தி சதுரமாக வருதியா? அப்புறம் நான் என்ன ஒன்று இல்லை, இதுக்கப்புறம் சிக்கனை பொரிச்சு வச்சுட்டு நான் பண்ணுறேன். அது ஊறி இருக்கேன். அந்த டேபிள் வேறு சரியில்லை, மொத்தமாக கவுந்துட்டு போயிடறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் போட மறந்துட்டேன். மிளகு சீரகம். உப்பு போட்டியா? போட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவேன். என்னங்க நம்ம எப்போ ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அதோட டேஸ்ட் தெரியாது. ரா டேஸ்ட் நான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. காரம் இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கலாம். ரெடி வந்துச்சு அதுக்குள்ள. அப்படியே குடிச்சு இருக்க குழம்புலாம் காலி பண்ணிடுவோல. சரி அடுத்து டைம் ஆச்சு. மிளகு சீரகம் லைட்டாக ஆவி அடிச்சுட்டு போயிடாம எண்ணெய் அப்புறம் எடுக்க முடியாது, பார்த்துக்கோங்க. அட இது வேற டிங்கு ஆடுதுப்பா. எதுக்கு பெப்பர் அதிகமாக சேர்க்கணும் சொல்லுங்கள்? நான்வெஜ்ஜுக்கு ஃபார் டைஜஷன் ப்ராசஸ். சட்டியை பிடிச்சிக்க மொத்தமாக கௌரவ போகுது. 22 நிமிஷம். 22 நிமிஷம் முடிஞ்சு பையன் சமையல். இது சூடே ஏறலை, எரியுதா இல்லையா? தெரியுதுச்சா? இந்நேரம் அடுப்படிக்கையில் இருந்தால் இந்நேரம் டக்குன்னு வேலை முடிஞ்சிருக்கு. என்னை கொண்டாந்து எங்கே நிற்க வச்சுட்டு சேலஞ்ச் வேலை. ஒரு நாளைக்கு வெளில சமைக்கலாம். எப்போ பார்த்தாலும் கிச்சனுக்குள்ளேயே சமைச்சிக்கிட்டு இது நல்லாவே இருக்கும். நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க டைமிங், அதுதான் பிரச்சனை. தோல் மகிழ்ந்துட்டு ஆஃப் பண்ணி இப்போ அதை தோசை கொடுத்து இப்போ சப்பாத்தி சுட்டு கொடுக்கலாம்ல. புரியல. சப்பாத்தி செய்யலாம்ல அதில் இறக்கிட்டு. வந்துருச்சா? எனக்கு என்னமோ காரம் பத்தாத மாதிரியே இருக்கு. வேண்டாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நிம்பட போட்டு சின்ன பிள்ளைலாம் சாப்பிடணும்னு. எனக்குலாம் அதிக காரமாக இருந்துச்சு. ஒரு டிஷ் முடிச்சுட்டு
அது மூடி வை, மூடியை போட்டு. அது ஆறப்போகுது, மூடி வச்சு மூடி வைக்கலாம். இந்த அங்கிட்டு இருக்காரு மூடி. அது வந்து சப்பாத்தி காயும். சரி அப்போ அதை மூடு. ஐயோ விளைய விடாம போயிட்டேன். ஒட்டிக்கிச்சா? இன்னும் சுரண்டி எடுக்கிறேன். ஐயோ சாரி வந்து சப்பாத்தி. என்ன? Look at my chapati bowl. அட பாவம், வேணா அமீபா பேசுறீங்க. அமீபா. சதுரமா சப்பாத்தி போட்டு நீ தாத்தா பார்க்குறேன். சேலஞ்சுக்கும் எல்லாம் அது வாட்டுக்கு வருது. ஆமாம், எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம். அது சதுரமாக இருந்தா என்ன ரவுண்டாக இருக்கும். ஆமாம், பிக்கிறது என்ன டிசைனோட பிக்கிறீங்க. ஸ்மெல்லே நல்லா இருக்கு. அதான் முதல்ல மூக்கு, அப்புறம் கண்ணு, அப்புறமே வாய் சாப்பிட்டு. நேற்று படம் பார்த்தியா என்ன? இல்லை இல்லை, நம்ம இப்போ வர்றதுக்குலாம் சமைக்கிறேன் நான். எனக்கு டேஸ்ட் பார்த்தா சமைக்கிறோம். அந்த ஸ்மெல்லு, அந்த கலரை வச்சு தான் நம்ம சமையல் பண்ணுறோம். எல்லாருமே யாராக தான் சொல்லுவாங்க. மேலே சட்டியை வலிக்கிட்டு இருங்கிறீங்கவா? முடிச்சிட்டேன். அது ஒட்டாமல் இருந்தா சூப்பராக இருந்திருக்கு. சிக்கல் பிடிக்குது. இல்லை இல்லை, அது ஏற்கனவே பிடிச்சிருந்தது. அதான் முப்பது நிமிஷம் முடிஞ்சு முடிஞ்சா 65 எடுத்தால் தானே சமையல் முடிஞ்சதாக அர்த்தம். 65 எடுக்கணும்பா, எடுத்தால் தான் முடிஞ்சதாக அர்த்தம். அப்படியா? அதான் எடுத்துருவேன். ரெடி ஆகிட்டியாப்பா? ஆயிட்டியா இல்லையா சொல்லுங்க. சோழி போட்டு பார்த்துரு. சட்டிக்குள்ள போகுமா மாட்டோமா சொல்லுங்க. போயிடுவோம்பா. வந்துருச்சு. நல்லா ஒட்டிக்கிட்டாப்புல. ஹை ஃப்ளேம் வச்சு இது சூடு ஏற ஆரம்பிச்சு. இறங்க, நான் சும்மா எடுக்கல. ஏன் அங்கிட்டு போய் விடுக்குது எல்லாம்? ஐயோ வந்துருச்சு. இப்போ 29 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கு. 29 நிமிஷத்தில் 5 நிமிஷம் அங்கிட்டு போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். ஆமாம், அரை மணி நேரத்தில். அரை மணி நேரம் கூட ஆகல. 1/4 மணி நேரம் சேலஞ்ச் பண்ணீங்க. 3 முடிச்சிருக்கேன். 65 முடிஞ்சு, கிரேவி முடிஞ்சு, சப்பாத்தி முடிஞ்சு, எல்லாத்தையும் முடிச்சு ½ an hourல. இடையில எல்லாத்தையும் கட்டணும்னா டைம் எக்ஸ்ட்ரா போகும். அதனால முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை. சி யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.